குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சத்தியமா இனி அவங்க ரெண்டு பேரும் நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இது சினிமா ப்ராமிஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். ஆக்ஷன் சொன்ன உடனே எனக்கு டப்புன்னு மைண்டுக்கு வருது மிச்சல் 24 crores கொடுத்து எடுத்திருக்காங்க இல்லையா? அது வந்து தேவையில்லை. அது ஐ மீன் இஸ் அ குட் பிளேயர், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய காஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு கண்டிப்பா எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேட்ல வந்து கேகேஆர் அதை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது என்னால் கிளியரா பார்க்க முடியுது. ஏன்னா என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்துச்சு. ஐ திங்க் இட் வாஸ் பிட்வீன் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்எச் நினைக்கிறேன் இல்லையா? சாரி, எஸ்ஆர்எச் வாஸ் ஃபைட்டிங் ஃபார் பேட் கமின்ஸ். ஸோ இவங்க வந்து மிச்சல் ஸ்டார்ச் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேட்லாம் அவங்க அதை எடுத்திருக்காங்க. ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஃபாஸ்ட் டெரிபிள் ஃபேஸ் போலர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தியன் பிச்சில் செட் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் மீடியம் பேஸ், கொஞ்சம் நக்கல் பால்லாம் போட தெரிஞ்சக்கூடிய ஆட்கள், அதுக்கப்புறம் அந்த இந்த என்ன சொல்றது, இவர் மாதிரி நம்ம ஷமி மாதிரி போலர்ஸ் தான் வந்து ஆக்சுவலா இந்தியன் பிச்சர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே செட் ஆவாங்க. இன்ஃபேக்ட் அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இஸ் வெரி குட் கால்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒண்ணு கேப்டன் மெட்டீரியல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரே ரொம்ப பவுன்ஸ் பண்ண ஆள் அப்படின்னா கூட ஃபைனல் அவர் போட்ட போலிங் நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கட்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ கட்டர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்விங் இதெல்லாம் தான் இந்தியன் மீடியம் பேசஸ், ஸ்லோ பவுன்சர்ஸ் இதெல்லாம் தான் இந்தியன் பிட்ச்ல வந்து முக்கியமான ஒரு பவர்ஸ். அப்படி இருக்கும்போது மிச்சல் ஸ்டார்ச் வந்து இஸ் எ வெரி குட் போலர். ஆனா அவருக்கு இவ்வளவு கொடுத்து எடுத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட் செட். பட் டெஸ்பரேட்டா எனக்கு வேணும்னு கேட்க முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன டோர்னமெண்ட்ல ரொம்ப பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல வந்து ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் திரும்பி வந்து கம்பீர டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கம்பீர் இஸ் வெரி வெரி அக்ரெசிவ் பர்சன். ஸோ அதனால பிட் பண்ணி இவ்வளவு எடுத்திருக்காங்களே தவிர அவர் யூஸ்லெஸ்னும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அவருக்கு கொடுத்த வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர அவர் யூஸ்லெஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் நல்ல திங்கிங் போலர் தான். சும்மாவே வந்து பத்திரனா மாதிரி அப்படியே வேகமா எரியற ஒரு போலர் கிடையாது. ஓகேங்களா? பத்திரனா வந்து நிறைய பேர் பயங்கர ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. பட் எனக்கு வந்து அவர் மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் கிடையாது. ஏன்னா நிறைய ஒயிட்ஸ் போடுறது, அஃப்கோர்ஸ் சின்ன பையன் வச்சுக்கோங்களேன், இந்த ஏஜ்க்கு அவரோட அந்த பொட்டன்ஷியல் வெரி குட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் திங்கிங் கிரிக்கெட்டர் கிடையாது, திங்கிங் போலர் கிடையாது. அஃப்கோர்ஸ் தோனி என்ன சொல்வாருன்னா, எனக்கு திங்கிங் போலலாம் வேணாம்ப்பா, நான் சொல்றதை செஞ்சா போதும் அப்படின்னு தான் நினைப்பாரு. என்னைக்காவது மலிங்காக்கு தோனி பிட்டிங் போய் பார்த்துருக்கீங்களா? பும்ராக்கு பிட்டிங் போய் பார்த்துருக்கீங்களா? போக மாட்டாரு. ஏன்னா தோனியை பொறுத்த நான் சொல்றதை எக்ஸிக்யூட் பண்ணா போதும். ஸோ அதனால தான் வந்து மிச்சல் ஸ்டார்ச் மாதிரி யோசிச்சு போடக்கூடிய ஒரு போலர் வந்து டெஃபினட்டா ஒரு ஆட் ஆன் வேல்யூ தான். அவர் வந்து அவரோட பேச கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வேரியேஷன்ஸ்லாம் கொடுத்தாருன்னா he can make a good difference. எனக்கு இப்போ ஆக்சுவலாக இன்னொரு டவுட் என்ன அப்படின்னாக்க, வாண்டடாக வந்து மிச்சல் ஸ்டார்க்ஸோட ரேட்டை வந்து ஆப்போசிட் டீம் இவங்க கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க் எடுக்க போறாங்க கேகேஆர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஏற்றி விட்டாங்களா? இருக்கலாம். உங்களுக்கு வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, இவரை வந்து நம்மளோட ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. ஆனா அவரை சிஎஸ்கே எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே முன்னாடி வேற 2 டீம் பயங்கரமா பிடிங் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் லாஸ்ட் மொமெண்ட்ல டக்குன்னு நம்ம சிஎஸ்கேல இருந்து பிட் பண்ண உடனே இப்படி பிரீத்தி சிந்தா அப்படி பார்த்தாங்க, இவ்வளவுதான் தெரியாம வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. சோ அது வந்து அந்த ஒரு மொமெண்ட் செமையா இருந்துச்சு. அவரும் ஒரு விங்க் ஒன்று பண்ணியிருந்தாரு, இன்னும் பிரீத்தி சிந்தாட்டே விங்க் பண்றாரே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சோம். பட் அந்த மொமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி இருந்தாதான் பாஸ் அது பிசினஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து எதிரிய வந்து நம்ம நேர்மையா, இதெல்லாம் நேர்மையான வழியில போயிடும், இதெல்லாம் டாக்டிசம்ல போயிடும். சோ எதிரியை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லாக் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு லாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்து பிசினஸ்ல வந்து ரைட்டான விஷயம் தான். பட் இது அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தோணல. மேபி வந்து கம்பீரோட ஈகோ வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. இல்லைன்னா இவ்வளவு போற ஆள் கிடையாது. அவங்களுக்கும் டெஸ்பரேட்டா ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவைதான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சோ அந்த டைத்துல வந்து அவரோட ஈகோ கொஞ்சம் டச் பண்ணி விட்டு எடுக்க வச்சிருக்காங்க அதிக காஸ்ட்டுக்கு. இதுல அட்வான்டேஜ் என்னன்னா மிச்சல் ஸ்டார்ச் போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ கமிங் டு சிஎஸ்கே, ஆக்சுவலாக எனக்கு சிஎஸ்கே மேலே ஒரு டவுட். இப்போ திடீர்னு நேற்று ஆக்ஷன் முடிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸா இல்லை நியூசிலாந்து டீமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா 4 பிளேயர்ஸ் நியூசிலாந்து, ப்ளஸ் வந்து நம்ம கோச்சும் வேறு நியூசிலாந்து தான் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி நியூசிலாந்து பிளேயர் வந்து நிறைய பிக் பண்றதுல ஒரு மெயினான ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் கோச் வந்து நியூசிலாந்து கோச்சா இருக்காரு. நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஆர் வெரி மச் அடாப்டிவ். நீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா இவங்களை சிஎஸ்கே வந்து சென்னை டீம்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க ஜிடிஏ தான் தமிழ்நாடு டைட்டன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ்
சாய் சுதர்ஷன், அப்புறம் வந்து சாய் சுரேஷ், அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, இப்ப வர ஷாருக் கான் பிக் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி அவங்க கிட்ட எவ்வளவு 4 ஆப்கான் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 100 அங்கதான் இருக்காரு, ரஷீத் அங்கதான் இருக்காரு, உமர் சாய் அங்கதான் இருக்காரு, இன்னொரு பிளேயர் அங்கதான் இருக்காரு. சோ 4 ஆப்கான் பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கொடுக்கல் வாங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கதான் செய்யும். பட் த மெயின் ரீசன் இஸ் நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஆர் வெரி மச் அடாப்டிவ். அதே மாதிரி டாரல் மிச்சலும் பக்காவா ஃபிட்டா இருக்கு, இந்த ஃபிட் ஆகுறாரு இந்த சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா ராய்டும் போயாச்சு, அதே மாதிரி ஸ்டோக்ஸும் போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிடில் ஆர்டருக்கான ஸ்பாட் டாரல் மிச்சல் இஸ் வெரி குட் ஃபிட், சூப்பரான ஒரு ஹிட்டர், அதுவும் சென்சிபிளான ஒரு ஹிட்டர். நீங்க என்னைக்குமே சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இவரை மாதிரி பொலாட மாதிரியோ இல்லைன்னா வந்து அந்த இவரை என்ன சொல்றது மேயர்ஸ் மாதிரியோ சும்மா காட்டு முட்டுன்னு சுத்துற பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க. They will always go for people who play sensibly, even in the middle order. சரிங்களா? பிராவோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க, சூப்பரா யூஸ் ஆனாரு அப்படின்னா கூட பேக்கப்ல வந்து ஜடேஜா, பத்ரி, அதுக்கப்புறம் வந்து தோனி எல்லாம் இருந்தாங்க. ஸோ ஒரு விக்கெட் போனாலும் அவங்க அழகா ரீடைன் பண்ணி கொண்டு வந்துருவாங்கன்றதுனாலதான் யூஸ் பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு என்னைக்குமே தோனி வந்து he will go for ஆர்வ கோளாறு bowlers in the sense சொல்றத செஞ்சா போதும். So he will go for young bowlers who can do well but who will listen to him, and mature batsmen who will think for himself and play on the ground for the situation. So அதனால டாரல் மிச்சல் is a perfect fit. ரெண்டாவது ஆஸ் அ போலரும் கூட டாரல் மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பும்ரா மாதிரியோ இல்லைன்னா ஒரு மிச்சல் ஸ்டார்ச் மாதிரியோ நானே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலர் கிடையாது. அவர் ஒரு நல்ல பேசர், பட் அவர் மீடியம் பேசரும் கூட. இன்ஃபேக்ட் ஒரு பேஸ்க்கும் மீடியம் பேஸ்க்கும் நடுவில் அவரு. ஸோ அதனால தோனியோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா, ஒரு ஈகோ இல்லாத ஒரு நல்ல ஒரு பிளேயரா இருப்பார் அப்படிங்கிறதுனால டாரல் மிச்சல் இஸ் a wonderful pick. ரச்சின் ரவீந்திரா தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், ரச்சின் ரவீந்திராவை எடுக்க கூடாது சிஎஸ்கே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா யூஸ் பண்ணணும் பாஸ், நீங்க யாரை வச்சு இப்ப யார் எடுப்பீங்க? சாட்னரே நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் அவரை மாதிரியே விளையாடக்கூடிய ரச்சின் ரவீந்திராவை இப்ப டீம் எடுத்திருக்கீங்க. அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள மொயின் அலி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க யாரை வச்சு யார் எடுப்பீங்க? ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அப்ப நீங்க என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. லைக் எல்லாமே லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸோட நீங்க உள்ள போறீங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டு யூஸ் பண்ணாம வைக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட். இல்ல நான் ரச்சின் ரவீந்திராவை கண்டிப்பா யூஸ் பண்ண போறேன், இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் பேட்டர், நான் ஏன் அவரை நான் தேர்ட் டவுனா கூட இறக்குவேன் அப்படின்னா, அப்ப சிவன் துபே வராருல டவுன் தி ஆர்டர், இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர், அவரே என்ன பண்ண போறாரு? சரி இல்ல அதான் நான் தேர்ட் டவுன் சொல்லிட்டேனே, அப்ப எனக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா யூஸ் பண்ணலாம், அப்ப சாண்டனை நீங்க டீம்ல எடுக்கவே மாட்டீங்க. சச் அ வண்டர்ஃபுல் பிளேயர். சாண்டனரை எடுக்காதது லாஸ்ட் டைம் நம்ம எக்கச்சக்க ரன்னு கொடுத்தது காரணம். ஃபைனல்ல கூட நம்ம 200+ ரன் கொடுத்தோம். மழை வந்துச்சு, டார்கெட் குறைஞ்சது, கான்வே சூப்பரா விளையாடினாரு, ஜடேஜா நல்ல பினிஷ் கொடுத்தாரு, நம்ம ஜெயிச்சோம். சரிங்களா? மழைனாலதான் ஜெயிச்சோம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா மழை ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம கொடுத்தது. ஏன்னா 200+ வந்து ஃபைனல் சேஸ் பண்றதுன்றது ஃபுல் டார்கெட்டுக்கு நீங்க போகும்போது உண்மையிலே பிரஷர் தான். ஸோ போலிங்கை நம்ம கரெக்ட் பண்ணியே ஆகணுன்ற பட்சத்துல நான் வந்து கோயிட்ஸி மாதிரி யாராவது ஒரு நல்ல ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்களோ நான் நினைச்சேன். சரிங்களா? அப்கோர்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க, முஸ்தபிர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க, பட் அவரெல்லாம் சமடி வாங்கியிருக்காரு, பட் நல்ல போலருங்கிறத நம்ம இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ முஸ்தபிர் ரஹ்மான் இஸ் a வெரி குட் பிக். அவரை வந்து இவங்க பேஸுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் கிளியரா தெரியுது. இப்போ அப்கோர்ஸ் முகேஷ் சௌத்ரியை நல்லா இந்த டைம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணா நல்லதுதான். என்ன கேட்டா ஹந்திரேக்கர் யூஸ் பண்ணலாம், தேஷ்பாண்டேவே தயவு செஞ்சு எடுக்காதீங்க தலைவா. ஸோ ஷர்துல் தாக்கூர் வந்து எடுத்தா நல்லா இருக்கும், ஆனா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்து ரிப்பீட்டா மிஸ் பண்ண பிளேயரை திருப்பி எடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு டவுட் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து திரும்பி ஒரு பிளேயர் மிஸ் பண்ண ஒரு பிளேயரை திரும்பி எடுத்திருக்காங்களா அப்படின்னா ரொம்ப ரேர் அது. ஸோ அவங்க வந்து ஷெட்யூல் தாக்கர் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன், பட் எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஷெட்யூல் தாக்கருக்கு யாருமே டெஸ்பரேட்டா போல. நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப நேரத்துக்கு ஆப்ஷன்ல அவரோட பேருக்கு யாருமே பிட் பண்ணாம இருந்தாங்க. அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ ஷெட்யூல் தாக்கரை எடுக்காமலே இருந்தாங்க. சரி ஸ்மித் மாதிரி ஆயிரம் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில் பாத்தீங்கன்னா அப்புறமா சிஎஸ்கே கேவ் தட் பிட் அண்ட் 4 crores வேல்யூபிள் பிரைஸ், ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பிரைஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஷெட்யூல் தாக்கூர் இருக்காருங்கிற பட்சத்துல தேஷ்பாண்டேக்கு அந்த வேலையே கிடையாது. ஏன்னா ஷெட்யூல் தாக்கூர் வந்து தேஷ்பாண்டே கூட கண்டிப்பா நல்லா போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர் தான். இவரு எக்ஸ்பென்சிவ் தான், அவர் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இவர் கொஞ்சம் க்ரூஷியலா விக்கெட் எடுப்பார், கொஞ்சம் ஸ்லோவர் பவுன்சர் போட்டு விக்கெட் எடுப்பார் ஷெட்யூல் தாக்கூர். ஸோ ஐ திங்க் தேஷ்பாண்டேவுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு முகேஷ் சௌத்ரியோ இல்லைன்னா முஸ்தபிக் ரஹீமோ யூஸ் பண்ற பட்சத்துல சிஎஸ்கேவோட அந்த ஒரு போலிங்கான தேடல் ஓரளவுக்கு முடிவு பெறும். ஏன்னா மிச்சல் ஸ்டாக்கும் டாரல் மிச்சலும் போடுவார். ஸோ இட் இஸ் அ பேலன்சிங் டீம்.
பட் ரச்சித் ரவீந்திராக்கு இங்க என்ன வேலை, அதுதான் எனக்கு சீரியஸா புரியல. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் கான்வே இஸ் தேர் ஃபார் ஷோர். ஓகேங்களா? சோ இருக்கிறதே 4 பாயிண்ட் தான் நீங்க எடுக்க முடியும். அதுல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 49 எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டேரில் மிச்சல் எடுத்துதான் ஆகணும், கான்வேவே எடுத்துதான் ஆகணும். அப்ப அந்த 4th ஸ்பாட்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் தான் வர முடியும். அதுக்கு 3 பேர் எதுக்கு நீங்க பேக்கப்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். ஒருவேளை வேற யாருக்கும் இவர் போயிடக்கூடாதுப்பா அப்படின்ற ரீசனா கூட இருக்கலாம். As I told you, everything is fair in business. லைக் வேற எங்கேயாவது போயிட்டாக்கா நமக்கு ஆப்போனண்டா ஹெவியா வந்துடுவாரு அப்படின்றதுக்காக கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு திங்கிங் கிரிக்கெட்டர் ராஜேந்திர இருந்தா. இஸ் a wonderful batsman. சோ நம்மளோட என்ன சொல்லியிருப்பாரு நம்ம கோச், சிஎஸ்கே கோச் அப்படின்னா, இவனை எப்படியே எடுத்துரு, ஏன்னா இவன் எல்லா இந்தியன் போலர்ஸையும் நல்லா ஆடுறான்டா, இவன் வந்து நமக்கு எதிராக நம்ம போடுற எல்லா போலருக்கும் இவன் பதிலா இருப்பான், இவனை எந்த டீம் எடுக்கிறாங்களோ அந்த டீமுக்கு இவன் லாங் இன்னிங்ஸ் ஆடுவான், சோ நமக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும், எடுத்து உள்ள வச்சிரு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சு என்ன கேட்டா அவரை யூட்டிலைஸ் பண்ணலாம். எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னா, வேற வழியில மறுபடியும் சாண்டனர் உட்கார வச்சு அவர் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா இல் பி a very good middle order ஒன் டவுன் பேட்ஸ்மேன். ஆனா என்னுடைய மனசோட ஆசை என்ன அப்படின்னா, சாண்டனரை இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் as a very good bowler அப்படிங்கிறது என்னோட தாட். லெட்ஸ் see what they think. இப்போ நம்ம சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்கும்போது குறிப்பா ஒருத்தரை பத்தி பேசாம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. தல தோனி அப்படின்னு சொல்லலாம். தோனி வந்து லாஸ்ட் இயரே ரிட்டையர்மெண்ட் ஆவாரா மாட்டாரான்னு சொல்லி பேசிட்டே இருந்து கடைசி இந்த வருஷம் ஆடுறாரு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்படியே ஆடினாலும் எத்தனை மேட்ச் ஆடுவாரு அப்படின்ற ஏதாவது ஐடியாலஜி இருக்கா சார் உங்களுக்கு? இல்ல, நான் வந்து போன ஷோலே சொன்னேன், தோனி வந்து எனக்கு தெரிஞ்ச வரை ஃபுல் சீசன் ஆட மாட்டார்னு எனக்கு தோணுது. அதாவது சென்னையில தான் அவரோட கடைசி மேட்ச் இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சேப்பாக்ல தான் என்னோட லைஃப் அழகா ஆச்சு ஐபிஎல்ல. ஸோ ஐ வாண்டட் டு ஃபினிஷ் மை கரியர் இன் சென்னைன்னு சொல்லியிருக்காரு முன்னாடியே. ஸோ மேபி ஒரு கப்பை வாங்கின ஒரு கேப்டனா, ஒரு சிஎஸ்கேல சேப்பாக்ல தன்னோட கடைசி மேட்சை ஒரு கேப்டனா அவர் ஃபினிஷ் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே லீக் மேட்சஸ்ல 14 விளையாடினாலும் கூட, 14, 16 வாட் எவர் நம்பர் இட் இஸ், அது எல்லாமே விளையாடினாலும் கூட கடைசி மேட்ச் சேப்பாக்ல எப்ப நடக்குதோ அதுல அவர் ஈமைட் அனௌன்சஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ பிளே ஆஃப்க்கு ஒரு கேப்டனா போக மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட தாட். ஒன்னு இனிஷியல்ல சேப்பாக்ல நடக்கிற மேட்ச்லயோ இல்லைன்னா கடைசியில சேப்பாக்ல நடக்கிற மேட்ச்லயோ ஒரு கேப்டனா அவர் வந்து பை சொல்லிட்டு ரெஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அவர் பேக் எண்ட்ல இருந்து ஒரு புது கேப்டனை க்ரூம் பண்ணுவாருங்கிறத விட பண்ணணுங்கிறது தான் ஒரு ஃபேனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கிரிக்கெட் ஃபேனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா எல்லா டீம்லயுமே நல்ல ஒரு கேப்டன் அடுத்தடுத்து க்ரூம் பண்ணிட்டே வந்திருக்காங்க. சரிங்களா? சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை சீசனா ஒரே கேப்டன் எடுத்துனோம்னா, நடுவில் ஜடேஜாவை கொண்டு வந்தோம், ஜடேஜா சரியா முடியலன்னு அவர் போனாரு வந்தாரு, நிறைய குழப்பம் இருந்தது. சோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியது கடமை கிரிக்கெட்ல. இல்லைன்னா ஸ்ரீலங்கா மாதிரி கொயின்னு போயிடுவோம். ஸ்ரீலங்கா எப்படி இருந்த டீம் எப்படி போயிட்டாங்க, ஏன்னா அடுத்த ஜெனரேஷனை குரூமே பண்ணல. வேற இந்தியன் டீம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கேப்டன்ஸை நம்ம குரூம் பண்ணோம். பும்ராவை வந்து நம்ம நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கேன், பும்ராவை கேப்டனா கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. இப்ப பும்ராவை வைஸ் கேப்டனா கொண்டு வந்திருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். போலருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஒரு குறை இருந்தாலும் கேப்டன்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்பவே கேப்டன்சில ஏகப்பட்ட பேர் போட்டி. ஒண்ணு கேஎல் ராகுல் இருக்காரு, இன்னொன்னு இவரு ஸ்கை இருக்காரு 20 ஓவர் ஃபார்மேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மாவே இன்னும் நான் தான் இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ருத்ராஜ் கெய்வாட் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர பும்ராவையும் இப்போ வைஸ் கேப்டனா குரூப் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப நல்லா கேப்டன்சியை உருவாக்க வேண்டியது கடமை. சோ ருத்ராஜ் கெய்க்வாட கேப்டன் ஆக்கி அழகா தோனி வந்து பின்னாடில இருந்து அவருக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா இந்தியன் டீம் பெர்ஸ்பெக்டிவ்லயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா. சார் இப்போ கேப்டன்சி சென்னையை பற்றி பேசணும். மும்பையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? ஹார்திக் பாண்டியாவை உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க கேப்டனாக. ரோஹித் சர்மாவை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ரோஹித் சர்மா மும்பையில் தான் இருப்பாரா இல்லை ரிலீவ் பண்ணி வேறு ஏதாவது டீம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இது வந்து டெல்லி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் பட்ஜெட்லையும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ டெல்லி வந்து நான் எப்படியும் பிட்ல வந்து அவர் திருப்பி எடுக்க போறேன், எங்க டீமுக்கு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ்ட பேசதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மா வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நான் கேப்டனா இருக்கணும்ன்ற ஒரு முடிவுல வேற டீம் போவாருங்கிறதா என்னோட தாட். பட் அகைன் அப்படி பண்றதா இருந்தா அவங்க அழகா இந்த இதுலயே கொடுத்துருக்கலாம், இந்த சென்ஸ் இந்த ஆப்ஷன்லயே கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா நிறைய டீம் நல்லா பிட் பண்ணிருப்பாங்க, அவருக்கு ஒரு இன்னும் பெட்டரான ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். பட் அவருக்குலாம் வந்து வேல்யூக்கு பஞ்சமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அழகா கொடுத்துருக்கலாம். பட் அவங்க கொடுக்கலங்கிற பட்சத்துல நான்லாம் போன்னு சொல்ல மாட்டேன்பா, நீ வேணா போறதா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்
இந்த டிரான்ஸ்பர்ல இன்னும் பெட்டரான பிளேயர் எடுக்கலாமா? அதாவது ரோஹித் சர்மாவோட பெட்டரான பிளேயர் எல்லாம் கிடையாது, பட் ஆக்ஷன்ல இருந்ததை விட இன்னும் சூப்பரான பிளேயர் யாரோ ஒருத்தர் வேற டீம்ல இருந்து எடுக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின்னால அவங்க யோசிக்கிறாங்களான்னு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் என்ன கேட்ட வரைக்கும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே ஃபாலோவர்ஸ் எல்லாம் செம்மையா குறைஞ்சிருக்காங்க. பட் எந்த தைரியத்துல தெரியுமா பாஸ் அவங்க இன்னும் இருக்காங்க? நீ என்னதான் ஃபாலோவர் எல்லாம் குறைஞ்சிக்கோ அப்படின்னா கூட எந்த தைரியத்துல இருக்காங்கன்னா, நம்ம ரமணா படத்துல ஒரு டைலாக் தான், வி ஆர் நாட் சென்டிமெண்ட் இடியட்ஸ். ஒரு தொண்டனை ஏமாத்தின தலைவனை நீங்க பார்க்க முடியும், ஆனா ஒரு தலைவனை ஏமாத்தின தொண்டனை நீங்க பார்க்கவே முடியாது அப்படிம்பாரு. சோ அந்த மாதிரி அது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே பொருந்தும். சோ என்னதான் போடா எனக்கு உனக்கு பிடிக்கல நான் அன்ஃபாலோ பண்றேன்னு சொன்னாலும் மறுபடியும் இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு விளையாடும் போது உட்காந்துருவோம் ஸ்கிரீன் முன்னாடி. அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் உட்காந்துருவாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம they desperately wanted to win the 6th trophy as the first person. இப்ப 2 பேரும் 5-5ல இருக்கும், சிஎஸ்கேவும் 5 இவங்களும் 5. அதுல நான் தாண்டா ஜெயிப்பேன் அப்படின்ற போட்டியில அவங்க இந்த மாதிரி கண்ணாபின்னா மூணா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பும்ரா இஸ் நாட் ஹாப்பி, ஒரு பக்கம் ரோஹித் சர்மா இஸ் நாட் ஹாப்பி. ரோஹித் சர்மா இப்ப போயிட்டாருன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் ஸ்பாட்ல யாருன்னு ஒரு $1 million கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இவர் இஷான் கிஷன் ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஓபன் பண்றதுக்கு யாரு இருக்கா? ஹர்திக் பாண்டியா ஓபனிங் பண்ண முடியாது, சூரியகுமார் யாதவ் ஓபனிங் பண்ணா எனக்கே சிரிப்பு வந்துடும். மேபி திலக் வர்மா, பட் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு போறாங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் தெம். அந்த சேலஞ்சை அவங்க எப்படி பிரேக் பண்ணிட்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்றபடி போலர்ஸ்லாம் அவங்களோட பிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் அவங்க ஏன்னா கோயிட்ஸை எடுத்தது ஒரு நல்ல கால். அவர் சில நேரத்தில் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நல்ல திங்கிங் போலர். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட் டு சே அந்த இவரோட ஸ்ரீலங்காவோட ஃபாஸ்ட் போலர் மதுசங்கா எடுத்திருக்காங்க. சூப்பரான பிக்கப். நான் மதுசங்காவை சிஎஸ்கே எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா சிஎஸ்கேவோட ஆர்சிபி எடுத்தா சூப்பர் நினைச்சேன். கண்டிப்பா மதுசங்காவை ஆர்சிபி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஆர்சிபிக்கு ஃபாஸ்ட் போலரே இல்லை. அவங்க வெஸ்ட் இண்டியன் ஃபாஸ்ட் போலர் தேடிட்டாங்க. வெஸ்ட் இண்டியன் ஃபாஸ்ட் போலர் சூப்பர், அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். பட் மதுசங்காவோட பீன் ஒண்டர்ஃபுல் வேல்யூ ஃபார் தெம். ஆனா மதுசங்காவை புசுக்கு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க எடுத்து இருக்க மாட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். போலிங் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸ்பின்னர்ஸ் பெரிய அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் எஸ், நபியை டீம்ல எடுத்திருக்காங்க. ஸோ நபி இஸ் a very good add on for them. அண்ட் ஆல்ரெடி அவங்க கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க டீம்லயே. ஸோ மும்பை போலிங்ல ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. அப்கோர்ஸ் ஹர்திக் பாண்டியா வேற வந்திருக்காரு ஒரு ஆல்ரவுண்டரா. பட் அந்த ஓப்பனர் ஸ்பாட்டை ரோஹித் சர்மாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வச்சா தான் அவங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா ட்ரேடிங்ல ரோஹித் சர்மாக்கு பதிலா இன்னொரு ஓப்பனர் எடுத்தாங்கன்னா மேபி இட் வில் கெட் ஃபில்ட். ஓகே சார், இப்போ ஆர்சிபி பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். எல்லார் மனசுலயும் இருக்க ஒரு பெரிய கொஸ்டின், அட்லீஸ்ட் ஈசாலாவது கப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோட இருக்காங்க. மிராக்கிள் நடக்கணும், சரிங்களா? அண்ட் இட் ஹேப்பன்ஸ். மிராக்கிள் நடந்தாதான் அவங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்க மறுபடியும் அதே தப்பு தான் பண்றாங்க. பேட்டிங் 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 பேட்டிங்னு ராகுல் டிராவிட் மாதிரி பேட்டிங் பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க, போலர் பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் பிளேயரா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஸ்பாட்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இறங்கி ஆடுறதுக்கு யாரு இருக்கா? ஷாருக் கான் அவங்க எடுத்துருக்கணும், எடுக்காம பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மதுசங்காவையோ கோட்ஸியோ அவங்க எடுத்துருக்கணும், எடுக்காம விட்டாங்க. எதுக்குன்னா போலிங் அவங்களுக்கு இப்பவும் பெரிய டிராபேக்கா இருக்கு. கரண் சர்மாவை தவிர நல்ல ஒரு ஸ்பின்னர் அவங்க டீம்ல இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்னு சொல்லுவீங்க. ஓகே, ஒத்துக்கிறேன், மேக்ஸ்வெல் நல்ல ஒரு ஸ்பின்னர் தான். பட் இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்டிக் ஸ்பின்னர் வேணும். இல்ல ஃபாஸ்ட் போலிங்ல யாரு இருக்கா? சிராஜை மட்டுமே நம்பி போவீங்களா? சிராஜே சில நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் 2 overs செம்ம வாங்குவாரு. அதுவும் பெங்களூர் பிச்சு அடி வாங்கறதுக்குன்னே பிறந்த பிச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டார் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கணும். அப்கோர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவரை எடுத்திருக்காங்க, ஃபெர்குசன் எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னாலும் ஃபெர்குசன் கடைசி 2 overs அடி வாங்குவாரு. ஆனா நீங்க யோசிக்கலாம், நீங்க வேற பும்ராவே போட்டாலும் அந்த ஊர்ல அடிதாங்க வாங்குவாங்க. பெங்களூர் பிச்சு அந்த மாதிரி தாங்க. பெங்களூர் பிச்சு வந்து போலிங் கிடையாது. சோ நானே சொல்லியிருக்கேன் ஒரு நிகழ்ச்சியில, ஆர்சிபி இத்தனை நாள் கப்படிக்காததுக்கு முக்கியமான காரணம் பெங்களூர் ட்ராக்கு. சோ அது வந்து ஒரு பயங்கரமான பேட்டிங் ட்ராக்குங்கிறதுனால ஹோம் அட்வான்டேஜ்னு சொல்லவே முடியாது. 200 டார்கெட் கொடுத்தாலும் எவனாலும் அடிப்பான். அதனால குரூஷியல் மேட்சஸ் லூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி இருந்தாலும் எங்களுக்கு போலிங் டீம் இல்லப்பா, நாங்க ஃபுல்லா பேட்ஸ்மேனை வச்சே போறோம்ன்ற ஐடியாலஜில இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க டீம்ல வந்து மெயின் கோச்சா இருக்கக்கூடிய ஆண்டி ஃபிளார் நினைக்கிறேன், சாரி ஆண்டி ஃபிளார் தான், எஸ், அவர் வந்து சொல்லியிருக்காரு, எஸ் we wanted to go with the strategy. நாங்க கிரீனை டீம்ல எடுத்ததுல இருந்தே புரிய வச்சிருப்போம், பேட்டிங்கை மட்டுமே மூலதனமா வச்சுதான் நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் அவங்க போலர்ல ஃபோக்கஸ் பண்ணலையோ என்னவோ, பட் ஸ்டில்
அந்த அந்த மெடிக்கல் மிராக்கிள் நான் சொன்னது எது தெரியுமா? யாஷ் தயால் ஒரு ஓவர் ரொம்ப மட்டகரமா போட்டு அவ்வளவு ரன் கொடுத்தாரு ரிங்கு சிங் அப்படின்னாலும் அவர் ஒரு லெஃப்ட் ஆமர் என்னைக்குமே குறைச்சி இடப்படக்கூடாது. அவர் மத்த மேட்சஸ்ல எல்லாம் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தாரு. சரிங்களா? இப்ப இவரை எடுத்துக்கோங்க, நீங்க ஸ்டுவர்ட் ப்ராட் எடுத்துக்கோங்க, 36 ரன் கொடுத்தாரு ஒரு ஓவர்ல, சமாடி அச்சார் யுவராஜ். அதனால டீம் விட்டு டிரா பண்ணாங்களா இங்கிலாந்து, அவருக்கு ஒரு பெரிய கரியர் கொடுத்தாங்க, நிறைய மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. அப்கோர்ஸ் மறுபடியும் டெஸ்ட்ல வந்து 29 ரன் கொடுத்தாரு, அது வேற காமெடி. அதுவும் நம்ம பும்ராக்கு கொடுத்தாரு. இருந்தாலும் அவர் நல்ல ஒரு கரியர் இருந்துச்சு. சோ ஒரு மேட்ச் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை யாஷ் தயால் நான் எனக்கு ப்ரூவ் பண்றேன், நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, நல்லா போட்டா அந்த லெஃப்ட் ஆமருக்கான அட்வான்டேஜை யூஸ் பண்ணா there is a chance. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வெஸ்ட் இண்டியன் போலரையும் அவங்க பிக் பண்ணிருக்காங்க. அந்த வெஸ்ட் இண்டியன் போலர் வந்து அல்சாரி ஜோசப்க்கு இவ்வளவு பணம் கொடுத்து 11.5 கோடி கொடுத்து பிக் பண்ணணுமா அப்படின்ற தாட் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு பல கோச்சிக்கு போயிருக்கலாம். பட் நீங்க வெஸ்ட் இண்டீஸ் போலர்ஸை என்னைக்குமே குறைச்சி எடுக்க கூடாது. அவங்க என்னைக்குமே அவங்க வந்து டெஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பேச விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, அவங்க ரன் எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு கொடுக்கவும் செய்வாங்க. சோ அவர் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தாலும் he will be expensive. டாம் கரன் இஸ் a good pick என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் ஒரு மீடியம் பேசர் பாத்துக்கோங்க. சோ அவர் அடிக்கிறதுன்றது வந்து அடிச்சிருக்காங்க நிறைய தடவை, பட் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவர் தன்னோட பவுன்சரை கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் மீடியம் பேஸோட அந்த லென்த்தி டெலிவரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லாம் போட்டாரு அப்படின்னா இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். இது எல்லாத்தோட முக்கியம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் போலர்ஸ் ஒரு 2-3 பேர் எடுத்திருக்காங்க. அந்த ஜூனியர் போலர்ஸ் ஐ திங்க் சௌரவ் சௌஹானா இல்ல ஸ்வப்னல் சிங்கா நினைக்கிறேன், எனக்கு அவரோட நேம் மறந்து போச்சு. ஒரு அன்கேப்டு போலர் எடுத்திருக்காங்க. அந்த அன்கேப்டு போலர் வந்து நல்லா ஒரு வேலை பெர்ஃபார்ம் பண்ணா, ஒரு சர்ப்ரைஸ் ஷாட் கொடுத்தா ஐ திங்க் இட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் தம். ஏன்னா வந்து 4-4 எடுக்கக்கூடிய போலர்ஸ் எடுத்துக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து சௌரவ் சௌஹான் மயங்க் தாகர் நினைக்கிறேன். மயங்க் தாகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர். அவர் வந்து 4-4 எடுத்திருக்காரு T20s. ஸோ அவர் வந்து ஸ்பின்ல ஏதாவது ஒரு வர்ணஜாலம் காமிச்சு ஃபாஸ்ட் போலருக்கான ஸ்பேஸை ஃபில் பண்ண முடிஞ்சா, அதாவது விக்கெட் எடுத்து ஃபில் பண்ண முடியும். ஏன்னா ஃபாஸ்ட் போலர் எப்படின்னு போவாங்க. ஸோ போலிங்ல ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்துச்சுன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க பேட்டிங் டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கு. கேமரூன் கிரீன் டவுன் தி ஆர்டர் நல்லா ஆடுவாரு. அதுக்கப்புறம் வந்து இவரு ரொம்ப நல்லா ஆடுவார். என்ன சொல்றது, வாட் டு சே, ஃபர்ஸ்ட் அந்த 3 ஸ்பாட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், அவங்க கேப்டனா இருக்கட்டும், 3 பேருமே எக்ஸலண்டா விளையாடிட்டு இருக்காங்க. சோ அதுல எந்த டவுட்டும் இல்ல. என்ன படிதார் கொஞ்சம் ஃபார்ம் கொண்டு வந்துட்டா, கேமரூன் கிரீனும் சூப்பரா சப்போர்ட் பண்ணா பேட்டிங் ஸ்ட்ராங் ஆயிடும். இப்போ போலிங் நல்ல ஃபாஸ்ட் போலர் அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, இல்ல மயங்க் தாகர் யூஸ் பண்ணி அவர் நல்ல ஸ்பின் போட்டு டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து மேக்ஸ்வெல்லுக்கும் இவருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா டெஃபினெட்லி ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கு. மிராக்கிள் நடக்கும். நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் இன்டர்நெட்ல பயங்கர பரவலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னாக்க, வார்னர் அவரை வந்து எஸ்ஆர்ஹெச் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அது எதனால நடந்திருக்கும் சார்? எனக்கு புரியவே இல்லை. எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன ஐடியால பயங்கரமா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. அவங்களுக்கும் ஜெயிக்கணும்ன்ற ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கிறது தெரியுது. சூப்பரா பேட் கமின்ஸ் எடுத்திருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பேட் கமின்ஸ் அவங்க எடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு கேப்டனே தேவைப்படுது. மார்க்ரம் வந்து போன டைம் சரியா கேப்டன்ஷிப் பண்ணல, அவர் நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு கேப்டன். பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் அவர் நிறைய வளரணும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. பட் ஹி ஹஸ் லாங் டேஸ் டு கோ. இன்னும் நிறைய கத்துக்க வேண்டி இருக்கு அவருக்கு. ஒரு நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர், ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். அவர் பேட்ஸ்மேன் கிடையாது, அவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஹி இஸ் நாட் ஒன்லி எ பேட்ஸ்மேன். அவரை பேட்ஸ்மேனா மட்டும் பார்த்ததுதான் சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப்ல பண்ண தப்பு. அவ்வளவு சூப்பரா வந்து ஒரு சூப்பர் பிரேக் த்ரூ கொடுத்தாங்க செமிஃபைனல்ல. அவரோட ஓவரை முடிச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு தொடர்ந்து கொடுத்திருந்தா ஆஸ்திரேலியா தோத்துருப்பாங்க, ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா வந்திருப்பாங்க. நம்ம தோத்துருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்கப்பா அப்படின்னு சந்தோஷமா இருந்திருப்போம். சொதப்பு நாங்க மார்க்ரம் யூஸ் பண்ணாங்க. சோ மார்க்ரம் இஸ் a very very good potential player. ஆனா என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அவரோட கேப்டன்சிக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. சோ பேட் கமின்ஸ் இஸ் a wonderful pick. டிராவிஸ் ஹெட் இஸ் a super pick. ஆனா வார்னரையும் எதுக்கு வச்சிருக்காங்க? ஆஸ்திரேலியாவை அவங்க டீமை மாத்த போறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. சோ அதுல வந்து எனக்கே நிறைய டவுட்ஸ் இருக்கு. அண்ட் வார்னர் வந்துருவாரா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டும் எனக்கு இருக்கு. ஏன்னா he wanted to stay with டெல்லின்னு தான் அவர் நினைப்பாரு. ஏன்னா ரோஹித் சர்மாவே வர பட்சத்துல கூட 2 பேரும் சேர்ந்து ஓபன் பண்ண பார்க்க சூப்பரா இருக்கும். எப்படி டெல்கரும் ஜெய்ஸ்ரீயா ஓபன் பண்ண நல்லா இருந்துச்சோ அது மாதிரி வார்னரும் ரோஹித் சர்மா ஓபன் பண்ணா தகிட ரொம்ப ஜாலியா இருக்கும் பாக்குறது. அண்ட் இவரும் அந்த டீம்ல இருக்க போறாரு அப்படிங்கிற பட்சத்துல யாரு இம்பாக்ட் பிளேயரா வந்து நம்ம இவரும் இருக்க போறாரு, ரிஷப் பந்தும் இருக்க போறாருன்ற பட்சத்துல செமையா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ வரக்கூடாது எஸ்ஆர்ஹெச்க்கு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்.
பட் அவங்க பேட் கமின்ஸை பிக் பண்ணதும் டிராவிஸ் ஹெட்டை பிக் பண்ணதும் எக்ஸலண்ட் பிக்கு. ஸோ ஒரு பக்கம் சென்னை வந்து ஃபிளட்டில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அவருக்கு 20.5 கோடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் பார்ட்டாக இருந்தாலும் பியாண்ட் பாலிடிக்ஸ் கிரிக்கெட்டா பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ரொம்ப நல்ல பிக்கு. ஸோ SRH அண்ட் GT வில் பி a very big challenge in this tournament. சார் இப்போ ஓவராலாகவே நம்ம ஆப்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, டீம்லாம் ஓரளவுக்கு நல்லா செலக்ட் ஆயாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபினிஷ் ஆனது தான். இப்போ இருக்கிற டீம்ஸ் எல்லா டீம்ஸும் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் செம்மையாக டீம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த டீம் சொல்லலாம் சார்? வெரி குட் கொஸ்டின். இது நீங்கள் கேட்பீங்கன்னு ஆசையாக காத்திருந்தேன். CSK அண்ட் GT. எஸ், CSK டெஃபினெட்லி, டவுட்டே கிடையாது. சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, கை நிறைய கழுது விட்டு அப்படின்னு. ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸை கையில் வச்சிருக்காங்க. என்ன ஒரு இன்னும் பெட்டரான ஒரு பேசர் யாராவது வந்திருக்கலாமோன்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கே தவிர CSK இஸ் வண்டர்ஃபுல் பிக் அன்டவுட்லி. அவங்களோட ஆர்டர் நீங்க பாருங்களேன், கான்வே, ருத்ராஜ் கைக்வாடு, அப்புறம் வந்து இவர் மகேந்திர சிங் தோனி இன்னும் உள்ளதா இருக்காரு, சிவன் துபே உள்ளதா இருக்காரு, இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரஹானே சூப்பரான பிளேயர், அவர் இன்னும் உள்ளதா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் ஒரு நல்ல மீடியம் பேசர், விக்கெட் எடுக்கக்கூடியவர் அவங்க கிட்டதான் இருக்கும், நம்ம கிட்டதான் இருக்காரு. இன்னும் அங்கரேக்கர் நல்லா போடக்கூடிய ஒரு போலர் நம்ம கிட்டதான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பத்திரனா, என்னதான் எனக்கு அவர் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லைனாலும் நல்ல ஒரு அப்கமிங் ஒரு பட்டிங் ஒரு போலர், தோனி சொல்வதை ஆல்மோஸ்ட் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேயர். ஜடேஜா நம்ம கிட்ட தான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திரா நம்ம கிட்ட தான் இருக்காரு, மொயின் அலி நம்ம கிட்ட தான் இருக்காரு. எல்லாருமே நல்ல ஸ்பின்னர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸோ இட் இஸ் a வெரி குட் காம்பினேஷன். CSK கரெக்டான காம்பினேஷனை யூஸ் பண்ணோம். எல்லாத்தோட முக்கியம் சாண்ட்னர், அதனால தான் அவர் கடைசியா சொன்னேன், சாண்ட்னரை தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணுங்கப்பா. ஸோ CSK. இன்னொரு பக்கம் GT வேற லெவல் டீமா இருக்காங்க. GT வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாண்டியாவை மட்டும்தான் மிஸ் பண்ணாங்க. ஆனா பாண்டியாவுமே நிறைய இல்லாம தான் அவங்க ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இன்ஜுரி ப்ரோன் பாண்டியா ஃபர்ஸ்ட் சீசன்ல நிறைய மேட்சஸ் வந்து ரஷீத் கான் தான் கேப்டன்சி பண்ணாரு. இன்ஃபேக்ட் கப்லயே 2022ல அந்த அளவுக்கு நல்லா விளையாடி இருந்தாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ உமர் சாய் எடுத்திருக்காங்க, தியாகி எடுத்திருக்காங்க, யாதவ் எடுத்திருக்காங்க. இவர் வந்து உமேஷ் யாதவ் வந்து T20 அப்படின்னு நம்ம இந்தியன் டீமுக்கு விளையாடும் போது தலை சொல்லிக்கலாம். பட் IPL அவர் ஒரு நல்ல பிட். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியன் டீமுக்கு விளையாடும் போது ஒவ்வொரு எக்ஸ்பென்சிவ் ஓவரும் பயமுறுத்தும். பட் IPL உங்களுக்கு நிறைய மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 2 விக்கெட் எடுத்தாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலும் அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? சோ உமேஷ் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், ஐப்பசி மாசம் மாதிரி பேஞ்சாலும் பெய்யும் காஞ்சாலும் காயும். அந்த மாதிரி அவர் திடீர்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஒண்ணுமே எல்லாம் போனாலும் போவாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் டமால் வந்து எடுத்துருவாரு. So he's a very good pick. Tyagi is a very good pick. Shami already aluma polama omayo sile Shami irukara avanga teamla. So Shami ku partner இந்த ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் சமயா சப்போர்ட் பண்ணாலும் they are on the trot. விஜய் சங்கர், திருப்பி சொல்றேன், இந்த சீசன்ல என்னோட கணிப்பு தப்பா ஆயிடுச்சுன்னா ஓகே ஃபைன், இட்ஸ் a learning for me. பட் தப்பா கூடாதுன்றது என்னோட ஆசை. விஜய் சங்கர் will come in flying colors. அவர் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைச்ச நேரத்துல சூப்பரா பேட்டிங் பண்ணி GT கம்பேக் கொடுத்தாரு. யார் கண்டா? பாண்டியாவோட பிளேஸுக்கு சூப்பரா நானும் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் தான் ப்ரூவ் பண்ணி வந்தாலும் வருவார். சோ ஷர்துல் தாக்கூர் இந்த பக்கம் CSK அந்த சான்ஸ் கொடுத்தா, அந்த பக்கம் GT வந்து விஜய் சங்கர் ஒரு நல்ல ஃபிளையிங் கலர்ஸ்ல ஒரு போலிங் ஆல்ரவுண்டரா வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இது ஒரு பக்கம் ஃபாஸ்ட் பாலர் பேஸ்ட்னா, ஸ்பின்னர் பாருங்க, ரஷீத் கான் சூப்பரான ஸ்பின்னர், நூர் சூப்பரான ஸ்பின்னர், உமர் சாய் அவர் இன்னும் டீம்ல இருக்காரு. சோ ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களுக்கு குறைச்சனே இல்லாத அளவுக்கு வேற யாராவது ஒரு முக்கியமான சூப்பரான பிளேயர் விட்டனா இல்ல. சோ ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து சூப்பரா ஒரு பக்கம் செட் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. இந்த 3 பேர்ல 2 பேர் டெஃபினட்டா விளையாடுவாங்க, நல்லாவும் விளையாடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து டு தி பேட்ஸ்மேன், வேடு இருக்காரு, மில்லர் இருக்காரு. சரி, மில்லர் என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் அவர் வந்து நல்ல சில மேட்சஸ் விளையாடிந்தாலும் ஐ வுட் நாட் ட்ரஸ்ட் ஆன் மில்லர். அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பிளேயர், எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா ஆடுவான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வில்லியம் சென்னை அங்கதான் இருக்காரு. என்ன கேட்டா அவரை கேப்டன் ஆக்கிருக்கணும், பட் சுப்மன் கில்ல கேப்டன் ஆக்கிருக்காங்க. மேபி அவர் பின்னாடி இல்ல நான் சப்போர்ட் பண்றேன் தம்பின்னு சொன்னா சந்தோஷம். சோ சுப்மன் கில் as a பேட்டர் சூப்பரே. சாய் சுதர்சன் வேற லெவல்ல ஆடி இருக்காரு. ஆடின 2 மேட்ச் 50. டியர் வியூவர்ஸ் நல்லா கவனிங்க, இது ஒரு ரெக்கார்டு. இந்தியன் பிளேயர் ஒன் டே இன்டர்நேஷனல்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே டெபியூ மேட்ச்லயுமே 50 அடிச்சது இதுக்கு முன்னாடி நவ்ஜோத் சிங் சித்து மட்டும்தான். அடுத்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன் எடுத்திருக்காரு. ரொம்பவே பெருமையா இருக்கு. இஸ் a wonderful player, sensible player, future captain material இந்தியாக்கு பாத்துக்கங்க.
நம்ம வந்து இந்த பேதங்கள்லாம் பார்க்காம அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா he will come in flying colors. சாய் சுதர்ஷன். சோ அவர் ஒரு பக்கம் இருக்காரு, சாய் சுரேஷ் ஒரு பக்கம் இருக்காரு, ஸ்பின்னர்ல விட்டா பாருங்க. சாய் சுரேஷ் ஒரு பக்கம் இருக்காரு, he is a wonderful pick. அதுக்கப்புறம் வந்து ராவ் தெவாட்டியா இருக்காரு, மிடில் ஆர்டர்ல சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். சோ அதுக்கப்புறம் விஜய் சங்கர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து அவரோட பெஸ்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா இணையே கிடையாது. போன ஃபைனல்லயே கிட்டத்தட்ட ஜெயிக்க நிலைமை கொண்டு வந்தாரு, நல்லா விளையாடினாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவர் ஷாருக் கான் உள்ள போயிருக்காரு. ஸோ ஷாருக் கானுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஷிஷ் நேரா வந்து பேசிட்டே இருக்காரு அப்படின்னு கலாய்க்கிறோம், பட் அவர்கிட்ட ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்கு. டெஃபினட்டா வந்து ஒரு பிளேயருக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை ஹிடன் டேலண்ட்டை வெளில கொண்டு வரக்கூடிய விஷயம் அவருக்கு இருக்கு ஆஷிஷ் நேராக்கு. ஸோ நம்ம வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நேரால இந்தியாவுக்கு நஷ்டமாக போகுது. என்ன ஆக போகுது அப்படின்னா இல்ல ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆக போகுது. என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு வெளில வரும்போது சுப்மன் கில் கிரிக்கெட் மறந்து போயிடும். வந்து பேசி 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 சுப்மன் கில் கிரிக்கெட் மறந்து போயிடும். சுப்மன் கில்லுக்கு போட்டியா இந்த இடத்துல நிக்கிறது யாரு? ருத்ராஜ் கைக்வாட். சோ அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிடும். அப்படி வேணா நம்ம ஃபன்னா சொல்லலாமே தவிர அவர் வந்து உள்ள இருக்கிற பெட்டரை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்கான்னு தெரியல. விஜய் சங்கரை சூப்பரா கூல் பண்ணி வெளில கொண்டு வந்தாரு. அதே மாதிரி ஷாருக் கானை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா இவங்க டீம்ல வந்து குறையே இல்லை. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு டீம் ஹஸ் டன் a wonderful pick, CSK and GT in this tournament. and மும்பை இந்தியன்ஸும் ஓரளவுக்கு நல்ல ட்ரேடிங் பண்ணிருக்காங்க. SRH எக்ஸ்ட்ராடினரி ட்ரேடிங். சோ இந்த ஆக்ஷன்ல வின்னர்னு என்ன கேட்டா SRH தான் சொல்லுவேன். see டீம் வைஸா GT and CSK is wonderful நான் உங்ககிட்ட சொன்னது. ஆனா இந்த ஆப்ஷன்ல நேத்து நடந்த அந்த ஆப்ஷன்ல வின்னர் வந்து SRH. ஏன்னா வண்டர்ஃபுல் பிளேயர்ஸ் எல்லாரும் பிக் பண்ணாங்க, பார்ட்னர்ஸ் பிக் பண்ணாங்க. சோ நிறைய நல்ல பிளேயர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. So we will have a wonderful tournament and look for Vijay Shankar, look for Shardul Thakur if he plays, look for GT, look for CSK. ஸோ இப்போ நல்ல டீம் பற்றி பேசியாச்சு. யாரோட டீம் வந்து இந்த டீமோட ஸ்ட்ராட்டஜியே சரியில்லைப்பா, அவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிருக்க கூடாது, அவங்களதான் திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன். எப்பா போலர் வச்சுக்கோங்கப்பா டீம்ல. எனக்கு புரியுது, சி உங்களுக்கு பேட்டிங் பிட்ச் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் மற்ற பிச்சஸ்க்கு யூஸ் ஆகும் இல்ல. ஸோ போலர்ஸ் நல்லா எடுக்கணும். அதே மாதிரி பஞ்சாப் வந்து அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க. பஸ் நம்ம கூட வந்து இவருக்காக டேரில் மிச்சலுக்காக சண்டை போட்டதா இருக்கட்டும், பேட் கமின்ஸுக்காக சண்டை போட்டதா இருக்கட்டும், எல்லா டீமோடையும் சண்டை போடுறாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீம் கொஞ்சம் பாவமா இருக்க மாதிரி தெரியுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பிக்ல சொதப்பி இருக்காங்க. ஐ மீன் பெருசா பண்ணலையே தவிர அவங்க டீம் ஆல்ரெடி நல்ல செட்டில் டீம். அது மட்டும் இல்லாம எனக்கு ரைட் ஒரு ஆஸ்திரேலியன் அன்கேப்டு பிளேயர் ஒருத்தர் எடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஹி மைட் சடன்லி டூ சம் மேஜிக், ஹூ நோஸ், லெஃப்ட் ஆர்மர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வந்து இந்த ஒரு பிக்ல அவங்க பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நல்ல டீமே தவிர அவங்களோட டீம் நல்லா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜியில சொதப்புனது பெருசா யார் சொல்லுவேன் அப்படின்னா கேகேஆர் கூட ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணாங்க. டெல்லி ஃபைட் பண்ணாங்க அகைன். எனக்கு தெரிஞ்சு சொதப்புனாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி அமைதியாவே இருந்துகிட்டு யாஷ் தயாலுக்கு அவ்வளவு போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெஸ்ட் இண்டியன் பிளேயருக்கு அவ்வளவு போட்டி போட்டாங்க. ஆனா கோட்ஸி மாதிரி பிளேயர் எல்லாம் விட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் சொதப்புனாங்க. அதே மாதிரி பஞ்சாப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியாலஜி. லெட் us see, we'll have to see what happens in the tournament actually. ஸோ ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த டோர்னமெண்ட் எப்படி போக போகுது, யார் ஜெயிக்க போறா அப்படின்றது. ரொம்ப நன்றி சார் உங்களோட இணைவுக்கு. ரொம்ப நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரைட்டா மகாபலிபுரம் போறோம்.